என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். அதனை என்னவென்று கேட்டு அதன்படி நடந்து கொள். ஒரு முக்கியமான செய்தியினை உன்னிடத்திலே சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நான் சொல்லப்போவதை கேட்டு பதற்றமடையாதே. உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலாக நின்று கொண்டிருந்த ஒரு ஆத்மா அங்கிருந்து செல்வதற்கு முன்பாக என்னிடத்திலே ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார்கள். அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்று தெரிந்தால் நீ நிச்சயமாக உன்னுடைய கண்கள் கலங்கிவிடத்தான் செய்யும். என் குழந்தையே, உன்னை அளவைக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் இதனை சொல்லவில்லை. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்திலே இதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நீ இந்த வாழ்க்கையில் அதிகமாக நேசித்த ஒரு உறவு நிரந்தரமாக உன்னை விட்டு பிரிந்துவிட்டது. உனக்கு இப்பொழுது கூட ஒரு சந்தேகம் வரலாம். அம்மா தெய்வம்தானே காவலாக நின்று கொண்டிருப்பார்கள், ஒரு ஆத்மா எப்படி காவலாக நின்றது என்று நீ நினைக்கலாம். என் செல்லமே, நீ அவரின் மீது அந்த அளவிற்கு அன்பு வைத்திருந்தாய். நீ வைத்திருந்த அன்பின் பலனாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்ற பிறகும் கூட உன் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கின்றார்கள். இங்கிருந்து செல்ல முடியாமல் உன்னுடைய இல்லத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நீ அவர்களை பற்றி அதிகமாக நினைத்ததும் நினைத்து கொண்டு அழுததும் தான். அவர்களால் உன்னுடைய அழுகையை தாங்கிக் கொள்ள முடியாமலும் இங்கிருந்து செல்ல முடியாமலும் தவித்து நின்று கொண்டிருந்ததோடு அவர்களின் ஆத்மா சாந்தியடைய முடியாமல் உன்னுடைய இல்லத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, உனக்கு பாதுகாவலாக இங்கே நின்று கொண்டிருப்போம் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் அதில் ஒரு ஆத்மா அல்லவா, அது ஒரு ஆத்மா அல்லவா. ஒரு பல கஷ்டங்கள் இருந்தது. அது அந்த ஆத்மாவினுடைய உலகம் இங்கு கிடையாது. அதையும் தாண்டி உன்னுடைய கண்ணீர் துளிகளை கண்டு மனவேதனை அடைந்து உன்னை விட்டு பிரிந்து செல்ல முடியாமல் அவர்கள் இங்கேயே தங்கிவிட்டார்கள். சில நேரங்களில் உனக்கே அவர்களுடன் இருப்பதை போன்ற உணர்வு ஏற்படும். அது மட்டுமல்ல, அதை அவர்களுக்கு தெரிவிக்கும் விதமான பல உணர்வுகளும் உனக்கு தோன்றியிருக்கும். என் குழந்தையே, அப்படி தோன்றுகின்ற சில உணர்வுகளினால் உனக்கு அவர்கள் அருகில் மிகவும் இருப்பது போல பல உணர்வுகளை எல்லாம் நீ சந்தித்து இருக்கின்றாய். என் குழந்தையே, நீ இப்பொழுது வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதனால்தான் அந்த ஆத்மா உன் இல்லத்தை விற்று சென்று விட்டது. ஏன் தெரியுமா? நான் உன் அம்மா உன் இல்லத்தை நோக்கி வரும்பொழுது அங்கே ஒரு ஆத்மா நின்றதை கண்டு கொண்டேன். அதனால் அந்த ஆத்மாவினுடைய என்ன விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். அவர்கள் யார் என்பதும் எதற்காக இங்கு நிற்கின்றார்கள் என்பதையும் என்னிடத்தில் அவர்கள் சொன்ன விஷயம் இதுதான். உன்னுடைய கண்ணீரை கண்டு மனம் விரும்பி இங்கிருந்து செல்ல முடியாமல் நின்று கொண்டிருப்பதாகவும், ஆனால் என்னுடைய உலகம் இதுவல்ல, என்னால் இங்கு இருக்கவும் முடியவில்லை, இவர்களுக்காக நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி என்னிடம் அழுதது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் என்னிடத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார்கள். என்ன தெரியுமா? அவர்களின் மனவேதனையை ஒட்டுமொத்தமாக என்னிடத்திலே கொட்டி தீர்த்தார்கள். நான் இவர்களை விட்டு இவ்வளவு சீக்கிரமாக பிரிந்து செல்வேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை. என்னுடைய மனது இப்பொழுதுதான் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் சென்று கொண்டிருந்தது. அதற்குள்ளாகவே இந்த வாழ்க்கை எனக்கு முடிந்துவிட்டது. என்னால் இதனை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது உண்மைதான். ஆனால் இதிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் அல்லவா? இதை ஏன் தான் நினைத்து கொண்டிருந்தால் என்னுடைய உலகத்தில் என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்?
நான் இந்த சூழ்நிலையை கடந்து எனக்கென்று இருக்கின்ற உலகத்தில் சென்று சேர வேண்டும் அல்லவா? அதை நோக்கிதான் இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். இவர்களின் மனநிலையை முதலில் மாற்ற வேண்டும். இவர்களுக்குள் இருக்கின்ற எண்ணங்களை, என்னை பற்றிய சிந்தனைகளில் முதலில் மறந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் கண்ணீரோடு எல்லா விஷயங்களையும் என்னிடத்தில் சொல்லியது. அதற்காக என்னை ஒட்டுமொத்தமாக மறந்துவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நினைப்பதையும் என் அருகில் இருக்க வேண்டும் என்று எண்ணி அழுவதையும் நிறுத்திவிட்டால் போதும். அதிகமாக நினைக்கும் பொழுது என்னால் நான் இருக்கின்ற இடத்தில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. எனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக பிடித்திருந்தால் யதார்த்தம் என்னவென்பதை நான் புரிந்து கொண்டேன். இங்கிருந்து இந்த ஆத்மா செல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கின்றது. எல்லோருமே இங்கு நிரந்தரமாக இருக்கப் போவது இல்லை என்று எனக்காக அழுது கொண்டிருப்பவர்கள் நாளையோ, நாளை மறுநாளோ, அடுத்த நாளோ அல்லது இன்னும் சில நாட்கள் கழித்தோ அவர்களும் இங்கிருந்து பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் என்பதனை நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டேன். அதனால் இறப்பு என்பதை என்னால் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அம்மாவே, நான் சாதாரணமாகத்தான் இதை எடுத்துக்கொண்டேன். பிறப்பு என்ற ஒன்று இருக்கும் பொழுது இறப்பும் இருக்கத்தானே செய்யும். என்னுடைய விதி எனக்கு இந்த நேரத்தில் முடிந்துவிட்டது. அதனால் என்னை பற்ற வைத்த கதைகள் எல்லாம் இப்பொழுது விடுவித்து விட்டேன். என்னுடைய விதி எனக்கு இந்த நேரத்தில் முடிந்துவிட்டது. அதனால் நான் என்னை பற்றிய கவலைகளை இப்பொழுது விடுவித்து விட்டேன். என்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்ற இவர்களை பற்றிய கவலைதான் எனக்கு அதிகமாக இருக்கின்றது. என் அம்மா, நான் இங்கிருந்து செல்ல விரும்புகின்றேன். நான் நல்லபடியாக இருக்கும் பொழுது உங்களைத்தான் வணங்கி வந்தேன். நீங்கள் எனக்காக இங்கிருந்த நல்ல நிலையை கொடுக்க வேண்டும். நான் எனக்காக இடத்தை சென்று சேர வேண்டுமானால் இவர்களை விட்டு செல்வதற்கு எனக்கு மனமும் இல்லை. இவர்களின் நிலையை நினைத்து என்னுடைய மனதானது மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது. சில நேரங்களில் பயமும் கொள்கின்றது. அதனால்தான் இந்த பொறுப்பை உங்களிடத்தில் கொடுத்து செல்கின்றேன். நான் இல்லாவிட்டாலும் என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்து கொள்வீர்கள். இருந்தாலும் இந்த பொறுப்பை நான் உங்களிடத்தில் கொடுத்து செல்கின்றேன். நான் நிம்மதியின்றி இங்கிருந்து செல்வதினால் என்னுடைய சார்பாக உங்களிடத்தில் கையேந்தி ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். என் குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் எந்த நேரங்களிலும் எந்த ஒரு கஷ்டங்களும் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நான் இருந்தால் அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு அன்பாக இருப்பேனோ அந்த அன்பினை வேறு ஏதேனும் ஒரு ரூபத்தில் அவர்களுக்கு கிடைக்கச் செய்ய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் என்னை மறந்துவிட வேண்டும். என்னுடைய அன்பினை இன்னொரு இடத்திலிருந்து பெறும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக என்னை பற்றிய நினைவுகள் அதிகமாக விடாது. நான் இல்லை என்கின்ற யதார்த்தத்தை அவர்கள் உணர வேண்டும். இல்லாத ஒருவரை மீண்டும் மீண்டும் திருப்பி கொண்டு வர முடியாத இந்த உயிரை நினைத்து அவர்கள் வேதனைப்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் என் அம்மாவே, இந்த சூழ்நிலையை நீங்கள்தான் மாற்றிக் கொடுக்க வேண்டும். அதனால்தான் உங்களிடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். நான் இந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு என்னுடைய குடும்பத்திற்கான சந்தோஷத்தின் முழு பொறுப்பையும் நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் எனக்கு ஒரு சத்திய வாக்கினையும் கொடுக்க வேண்டும். இந்த சத்தியத்தை நான் மனதார ஏற்றுக்கொள்வேன். எனக்காக ஒரு முறை இதை செய்வீர்கள் என்றால் என்னுடைய ஆத்மாவும் சாந்தியடையும். நான் என்னுடைய குடும்பத்தையும் கஷ்டம் செய்யாமல் விட்ட கடமைகளையும் கூட நீங்களே செய்து கொடுத்து விடுங்கள். ஒன்று போதும். என்னுடைய மன நிம்மதிக்கு நான் மட்டும் இங்கே என்ன பெரிதாக செய்துவிடப் போகின்றேன்? ஒரு ஆத்மாவாக இருந்து கொண்டு என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றேன். என் தாயானவளே, எனக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்து கொடுங்கள் என்று வேண்டிக் கொண்டது. ஆனால் காலத்தின் கட்டாயம் என்னை இங்கிருந்து இழுத்து சென்று விட்டது. அதற்காக இனி அழுது ஒரு பயனும் இல்லை.
என்பதை புரிந்து கொண்டேன். அதை பற்றி வருத்தப்பட்டு எந்த ஒரு பலனும் இல்லை. என்னுடைய இந்த ஒரு ஆசையை மற்றும் நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கள். என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற யாருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வரக்கூடாது. நான் இல்லாத குறையை அவர்களுக்கு தெரியக்கூடாது. என்னுடைய அன்பினை நிச்சயமாக யாரேனும் ஒரு ரூபத்தில் கொண்டு சேர்த்து விடுங்கள். இப்படியெல்லாம் அந்த ஆத்மா என்னிடத்தில் கேட்டுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் என்னிடத்திலே அந்த சத்தியத்தையும் வாங்கி கொண்டது. அங்கிருந்து சென்று விட்டார்கள். என் குழந்தை, இதிலிருந்து நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்தில் ஒரு ஆன்மா உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் அவர்கள் சென்று விட்டதும் உண்மைதான். அங்கேயே இருந்திருக்கலாம் என்று நீ நினைக்கலாம். என் பிள்ளையே, அவர்களை விரட்டுவது என்பது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் அவர்கள் எங்கே வாழ வேண்டுமோ அங்கேதானே வாழ வேண்டும். தன்னால் இருக்க முடியாத இடத்தில் அவர்களால் வாழ முடியாது அல்லவா? அவர்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் அவர்கள் இங்கிருந்து சென்று விட்டார்கள். என் அன்பு குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நீ எதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாக இரு. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. பேச நினைக்கின்றது. அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில்
இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான்
அப்போதுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள். உன்னிடத்திலிருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றாள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டு இருக்கின்றாள். உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றாள். உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களுக்கு இவள்தான் முக்கிய காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே. முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா? உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதே. இனிமேலாவது அவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்கள் எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வந்திருக்கின்றாய். அப்படி மீண்டு வரும்பொழுதெல்லாம் உனக்கு மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பது அவர்கள் ஒரு பொழுதும் தயாராக இல்லை என் தங்க பிள்ளையே. எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் நீ பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ உதவியை கேட்கின்றாய். ஆனால் அவர்களுக்கும் அது மிகப்பெரிய தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டது. ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் தெரியுமா? எல்லாம் உன்னுடைய கெட்ட நேரம், துரதிர்ஷ்டம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். அது உண்மை அல்ல. நீ பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் இவர்களுடைய சூழ்ச்சிகள் இருந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். அதற்கான வழிவகைகளை உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள். அதைத்தான் இந்த தாயானவள் நான் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். இத்தனை நேரமும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே. யாரால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயம் உனக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றாள். யார் உனக்கு வேண்டாதவர்களோ, இந்த வாழ்க்கையில் நீ யாரை அதிகமாக வெறுக்கின்றாயோ, யாரோடு இனிமேல் பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலேயே சென்று அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையை பற்றி சொல்லி ஒப்புவித்து வந்து விடுகின்றார்கள். அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்து விட்டு விடுகின்றார்கள். இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியின்றி இருக்கின்றது. உன் நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிந்த ஒரு திறந்த புத்தகமாக மாறிவிடுகின்றது. அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நினைப்பது தவறான செயல் அல்லவா? அதைத்தான் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே. எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி,
எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அதனால் உன்னுடைய மனது எந்த ஒரு செயலுக்கும் செய்ய துணியும் பொழுது அதற்கு நீ நிச்சயமாக எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்கும் பொழுது அதனை ஆராய்ந்து அதன்படி நடக்க வேண்டும். அதன் பிறகே நீ புதிய விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும். இவர்களினுடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஆராயாமல் துணிந்து செல்லலாம் என்று எண்ணிவிடாதே. ஏனென்றால் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனிமேலும் அவர்களை நம்பிக்கொண்டு நீயாக எந்த விஷயத்திலும் இறங்கிவிடாதே. அது மட்டுமல்லாமல் என் தங்க பிள்ளையை, இந்த அம்மா இந்த நொடி உன் வாழ்க்கையில் வந்துவிட்டதை நீ உணரப்போகின்றாய். நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அதை செய்து கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும், நல்லது நடந்தே தீரும். கெட்டது நினைத்தால் கெட்டதும் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளையை, எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நீ கடந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இனியும் இந்த வாழ்க்கையில் இப்படி இருந்து கொண்டிருந்தால் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்குள் இருக்க வேண்டும். இப்பொழுது வரை நீ செய்த தவறுகள் எல்லாம் உன் எதிர்காலத்தில் நிச்சயமாக நீ செய்துவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா உன்னிடத்திலே அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, எந்த நேரத்திலும் யாரும் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள், நம் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார்கள் என்றால் அதில் நிச்சயமாக நீ முழுமையான தெளிவினை பெற்றுதானே ஆக வேண்டும். அந்த பெண் யாராக இருக்க முடியும்? என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான், உன்னுடைய இல்லத்திற்கு மிக அருகாமையில் இருக்கின்ற ஒரு பெண்தான் இருந்து கொண்டிருக்கின்றாள். அவள் உன்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய குழந்தையாவார். இந்த அம்மா சொல்வதை யார் என்று புரிந்து கொண்டாயா என் தங்கமே?